வணக்கம். இப்போ நம்முடைய இனத்தோட பெருமைன்னா என்ன அப்படின்னா, தமிழ் இனம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்படிலாம் பிரித்து பேசலாங்களா? உலக மக்கள்லாம் ஒன்று தானே, அதெல்லாம் இருக்கட்டுங்க. அப்புறம் நீங்கள் யாருன்னு கேட்டால் என்னன்னு சொல்லுவீங்க? ஆதார் கார்டுலையாவது போடுறதுக்கு இந்த மாதிரி வேணுமா இல்லையா? நான் உலகம் அப்படின்னு சொல்லக்கூடாது. நமக்கான ஒரு மொழி என்ன, நம்முடைய பாரம்பரியம் என்ன? தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு அப்படிம்பார் நாமக்கல் கவிஞர். அது என்ன தனியே ஒரு குணம் அப்படின்னா, தனின்னா எவன் கூட சேராதன்னு அர்த்தம் இல்லைங்க, இண்டிவிஜுவாலிட்டின்னு அர்த்தம், தனித்தன்மைன்னு அர்த்தம். அந்த இடத்துல அது எப்படியா இருக்கும் அப்படின்னா, நம்மகிட்ட இரக்க குணம் இருக்கும். அது ஏமாளித்தனம்னு இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டாங்க எல்லாரும். இரக்க குணம் இருக்கும். வீரத்தில் கூட நியாயம் இருக்கும். அது எப்படி வீரத்தில் நியாயம் இருக்குது அப்படின்னா, புறநானூற்றில் ஒரு யானையோட சண்டை போட்ட ஒருத்தன் அந்த யானையோட துதிக்கையை வெட்டிட்டான். உடனே என்ன பண்ணான் தெரியுமா? கையே இல்லாத யானையோட நான் 2 கையோட சண்டை போடுறது தப்புன்னு சொல்லிட்டு தாங்கையை தானே வெட்டிக்கிட்டு அந்த யானையோட சண்டை போட்டாங்கிறான். இப்போ நம்ம ஒரு கேள்வி கூட கேட்போம், இது என்ன முட்டாள்தனமாக இருக்குது? யானை எதிரியான அதை கொல்ல வேண்டியதானே. கொல்றப்ப கூட நியாயத்தோடு சொல்ல வேண்டும். ஆங்கிலேயர்கள் சொல்வார்கள், நாங்கள் ஒரு நாயை சுடுவதாக இருந்தாலும் கூட அது கிறுக்கு பிடித்து விட்டது என்று ஒரு பட்டத்தை கட்டிவிட்டு பிறகு சுடுவோம் அப்படிமா. இப்போ நம்மகிட்ட இரக்க குணம் உண்டு, வரவேற்கும் குணம் உண்டு. இன்றைக்கி ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம்னு சொன்னால் தமிழர்கள்ட்ட அது ரொம்ப இயல்பாக இருக்கும். திண்ணை கட்டி வச்சோமே, யோசிச்சு பாருங்கள், எந்த ஊரில் உண்டு, எந்த நாட்டில் உண்டு? என் வீடு காம்பவுண்ட் வால் போட்டு நாய் போட்டு தான் வச்சுருந்தோமே தவிர, இப்போ பழைய காலத்தில் நீங்கள் போங்க, திண்ணை எதுக்கு தெரியுங்களா? அந்த காலத்தில் ஹோட்டல்ஸ் கிடையாது, ரெசிடென்ஸ் கிடையாது, ரிசார்ட்ஸ் கிடையாது. வரக்கூடிய ஒருத்தன் நடந்து வந்தான்னு வச்சுக்கோங்க, திண்ணையில் உட்காருவான். அங்கே கூட ஒரு பார்ப்பான், ஐயா வெளியூரா, சாப்பிட்டீங்களா, இந்தாங்க சாப்பிடுங்க. உங்கள் ஊர் எந்த ஊர்? மழை தண்ணி பரவாயில்லையா? சரி ஒன்று செய்யுங்க, தங்கிட்டு போயிருங்கயா அப்படின்ட்டு அந்த திண்ணையில் தங்க வச்சுட்டு காலையில் அவரை சாப்பிட வச்சு அனுப்புகிற குணம் நம்மகிட்ட இருந்தது. இன்றைக்கி நமக்கு என்ன கவலையாக இருக்குது அப்படின்னா, உலகமயமாக்கல் அப்படிங்கிற விஷயத்தில் நல்லதை எடுத்துக்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன செஞ்சிட்டோம், நம்மகிட்ட நல்லதை விட்டுட்டோம். அதான் பிரச்சனை. டிஷ் ஆண்டனா அப்படின்னா என்னன்னு ஒருத்தர் அழகாக சொன்னார். ஆகாய திருவோடு அப்படின்னாரு. அப்படின்னா என்ன தெரியுங்களா? பிச்சைக்காரங்கையில் வச்சுருந்தா அது திருவோடு. இந்த டிஷ் ஆண்டனாங்கிறது மேலேருந்து போடக்கூடிய அழுக்கெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே விழுகுது. நாம தானங்க அவனுக்கு கற்றுத்தரணும். நம்ம குழந்தைகளுக்கு கற்றுத்தர மாதிரி மற்றவர்களுக்கு கற்றுத்தர மாதிரி நம்ம கற்றுருவோம். நாம் உலகமே நம்மை பார்த்து கடைப்பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் அன்பால், மற்றவற்றால், பக்தியால், ஆன்மீகத்தால் எல்லாவற்றிலும் நம்ம சிறந்து விளங்கணும். ஆன்மீகம்ங்கிறது கூட என்னென்னா, மதம் வேற ஆன்மீகம் வேறங்கிறாங்க. இப்போ ஆன்மா கடை தேறுவதற்காக சொல்லப்படுவது தான் ஆன்மீகம். மதம் என்பது அதில் விருப்பப்படுற விஷயம். அது இப்போ நம்முடைய முன்னோர்கள் பிரம்மாண்டமான கோயில்களை கட்டினாங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு மன்னன் இன்னொரு மன்னன் மேலே படையெடுத்த உடனே முதல்ல அவன் செய்கிற வேலை என்னென்னா, அவனுடைய அந்த செல்வங்களை கொள்ளையிடுறதும் அவனுடைய அரமனை அழிக்கிறது தான். அப்போ இந்த மன்னர்கள் எப்படி யோசிச்சாங்க அப்படின்னா, நம்ம அரமனை அழிஞ்சு போனான்னு பரவாயில்ல, நம்முடைய பெருமை இந்த உலகம் உள்ள அளவுக்கு இருக்குன்னு சொன்னால் அதுக்கு கோயில்கள் கட்டணும்னு நினச்சாங்க. ஏன்னா கோயில் அடிக்கிறதுக்கு யாராக இருந்தாலும் யோசிப்பாங்க. காஞ்சிபுரத்தில் கைலாசநாதர் கோயிலினுடைய சிற்ப அழகை பார்த்துட்டு தான் படையெடுத்து வந்த 2ஆம் புலிகேசி அந்த கோயிலை அழிக்க மனசு வரலையாம். அவனுடைய மனைவி அதை பார்த்துட்டு இதை அழிக்க வேண்டாம் அப்படின்ட்டு போனாலாம். அப்போ பாருங்கள், காலங்காலமாக இது எப்போ கட்டப்பட்டது அப்படின்னா 8ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதுங்கிறாங்க. இன்னொரு ஆச்சரியம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த கைலாசநாதர் கோயில் வளவளப்பான சிற்பங்கள் இருக்காது. அது காரணம் என்னென்னா, பிண்டி அப்படிங்கிற மணல் கலந்த சுரசுரப்பான பாறையில் அதை பண்ணியிருப்பாங்க. அப்போ உலகம் உள்ளளவுக்கு நம்முடைய ஒழுக்கத்தால் நாம் நிற்கணும், நம்முடைய ஆன்மீகத்தால் நம்முடைய நிற்கணும், நம்முடைய செயல்களால் நம்ம நிற்கணும். எங்கள் பேராசிரியர் அடிக்கடி சொல்வார், மனிதன் எதனால் அளக்கப்படுகிறான் அப்படின்னு கேட்டால், செல்வத்தாளா? இல்லை, 3 தலைமுறை பிறகு செல்வம் இருக்காது. அழகாளா? இல்லை, ஐஸ்வர்யராயும் ஒரு நாளைக்கு பாட்டி ஆயிடுவாங்க. அப்போ மனிதன் எதனால் அளக்கப்படுகிறான் என்றால், மனிதன் செயல்களால் அளக்கப்படுகிறான்னு சொல்கிறாங்க. அந்த செயல்களை சரியாக செஞ்சிட்டோம்னா நிச்சயமாக உலகம் உள்ளளவும் நாம் நிலைத்திருக்க முடியுங்கிற தன்மை நம் இனத்தாரிடம் உண்டு. அதனால தான் அவர்கள் வரவேற்பிலும் உபசரிப்பிலும் மற்றவற்றிலும் ஆன்மீகத்திலும் தங்களுடைய தனித்தன்மையை காட்டினார்கள். இனத்தின் பெருமையை அறிவோம், அடுத்த தலைமுறைக்கும் சொல்வோம்.